வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடவுள்கள், தேவர்கள். கடவுள்கள் நம்ம என்னென்ன இஷ்ட தெய்வமோ அந்த கடவுள்கள் எந்தெந்த உருவத்தில் வந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள். எல்லோரும் நினைக்கிற மாதிரி பகலில் நைட்டில் எந்த நேரம் தூங்கினாலும் நம்ம மனசில் இருக்கிற எண்ண ஓட்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் தகுந்த மாதிரி தான் கடவுள் கனவுல வருவார். எல்லாத்துக்குமே கடவுள் கனவுல வருவாருன்னு சொல்கிறத விட அந்த ஆத்ம ரீதியாக நினச்சி பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கடவுள் கனவுல வருவார். உங்களுக்கு நடக்க போகிற செய்தியும் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டு போவார். ஸோ எந்தெந்த கடவுள் எந்தெந்த அறிகுறியில் எந்தெந்த மாதிரி தோற்றத்தில் வந்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாகவே கடவுள்களை கனவுல கண்டால் நல்ல பலன்களை தான் கொடுப்பாங்க. சரி, இனிமேல் ஒவ்வொரு கடவுளை பற்றி பார்ப்போம். நிறைய பேர் காளி தெய்வம் தான் கனவுல வருதுன்னு நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் முதல்ல காளி தெய்வத்தையே எடுத்துப்போம். காளியை கனவுல கண்டால் நல்ல பலன்களை தரும். சில பேருக்கு காளி தன்னுடைய நெத்தியிலேருந்து பொட்டு எடுத்து வைக்கிற மாதிரியும், இல்லை ஏதோ ஒரு குங்குமத்தை எடுத்து கையில் கொடுக்கறது மாதிரியோ, இல்லை ஏதாவது ஒரு பொருளை கையில் கொடுக்கறது மாதிரி, நான் உன் கூட இருக்கேன், நீ கவலைப்படாத, உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு வாய் திறந்து சொல்கிறது மாதிரியெல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் கனவுல வந்திருக்குது. அதே மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்டு மூலமாகவோ காளி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ ஏதோ ஒரு வகையில் காளி சிகப்பு கலர் குங்குமமாகவோ மஞ்சளாகவோ இல்லை தன்னுடைய நெத்தியிலிருந்து கருப்பு திலகமாகவோ எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற தீய பலன்கள் எல்லாம் போய் நல்ல பலன்களை கொடுக்க போகிறாங்க. அதாவது இது வரைக்கும் கெட்டது நடந்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் இனி நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறி. ஆனால் சாதாரணமாக காளியை கனவுல கண்டா நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி காளி உங்களை முறைச்சி பார்க்குற மாதிரியோ இல்லை உங்களை பயமுறுத்த மாதிரியோ ஏதாவது கனவுல வந்தால் நீங்கள் ஏதோ தவறு பண்ணுறீங்க, அதை சரி பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லையுமே வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, ஏதாவது ஒரு காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த ராத்திரி உங்களுக்கு கனவுல காளி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியோ இல்லை சிரிக்கிற மாதிரியோ இல்லை கையில் ஏதாவது பூ மலர்கள் அந்த மாதிரி வச்சிருக்கிற மாதிரியோ கனவுல வந்தால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். அந்த வேலை நல்லபடியாக சுலபமாக முடியும். செல்வம் செல்வாக்கு எல்லாமே உயரும். அடுத்தது சக்தி. சிவன் பார்வதி, அதாவது சிவன் கூட இருக்க பார்வதியின் மறு உருவமான சக்தியாக இருந்தாலும் சரி, ஓம் சக்தி தெய்வம் பராசக்தி தெய்வமாக இருந்தாலும் சரி, சக்தியை கனவுல கண்டீங்கனாலே உங்களுக்கு உடல் வலிமை, அதாவது நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் என்ன காரியம் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். அந்த சக்தியின் அருளால் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். அதே மாதிரி திரிசூலத்தோட சக்தி காட்சி அளிக்கிற மாதிரி உங்களோட கனவுல வந்தால் உங்களோட எதிரிகள், உங்களுக்கு யார் யார் கெடுதல் நினச்சிட்டு இருந்தாங்களோ, யார் யார் உங்களை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஏமாற்றிட்டு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரியான பாடம் புகட்ட போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுப்பாங்க அந்த பராசக்தி. உங்களுடைய எதிரிகள் பலம் இழந்து உங்ககிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டுட்டு வருவாங்க. ஓம் சக்தியோ இல்லை சக்தியோ பார்வதியோ சூலாயுதத்தோடு உங்களுடைய கனவுல தோன்றுனாங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஓம் சக்தி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே போதும். எந்த தீமையும் நடக்காது, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்தது சிவலிங்கம். சிவலிங்கத்தை நீங்கள் கனவுல கண்டீங்கன்னா சிவபெருமானுடைய முழு அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நல்லது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் எடுத்து நடத்திட்டுருக்கிறீங்க, அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சிவலிங்கத்துக்கு பூஜை செய்கிறது மாதிரி, பூவெல்லாம் போட்டு பூஜை செய்கிறது மாதிரி கனவு கண்டீங்கன்னா நீங்கள் பகைவரை வெல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு வருது அப்படின்னு அர்த்தம். பகைவரை 100% நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்குண்டான பலனை உங்களுக்கு கொடுப்பாரு. அதாவது பலம் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுப்பாரு. நல்ல காலம் பிறந்துருச்சு, நீங்கள் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி தான், இனிமேல் எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் சிவலிங்கத்துக்கு நீங்கள் பூஜை செய்கிறது மாதிரி உங்களுக்கு கனவுல தோன்றதுக்கு காரணம். குடும்பத்தில் யாராவது பிரிஞ்சு போயிருந்தா கூட இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறது மாதிரி, பாலாபிஷேகம் பண்ணுறது மாதிரி, பூ போடுறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா, குடும்பத்துலேருந்து யாராவது பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னாலோ உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு யாராவது பேசாமல் இருந்தாங்கன்னாலோ எல்லாரும் ஒற்றுமையாக சேருவாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது முருகனுடைய உருவத்தை கனவுல கண்டிங்கன்னா தோஷங்கள் விலகும் அப்படின்னு அர்த்தம். சின்ன குழந்தையாக இருக்கிற பாலகனான முருகனை கனவுல கண்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம், சந்தோஷமான செய்தி சேரப்போகுது. யாருக்காவது குழந்தை பிறக்கிறதோ இல்லை யார் வீட்லையாவது கல்யாணமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செய்தி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு
ஒரு கல்யாண விசேஷம், பொண்ணு பார்க்க வராங்க, இது உறுதியாகுது அப்படிங்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். சிறுவனான முருகனை, குழந்தை பாலகனை கனவுல கண்டீங்கன்னா, அதே மாதிரி முருகன், பெரிய முருகனை கனவுல கண்டீங்கன்னா, முருகன் உங்களுக்கு ஆசிர்வதிக்கிற மாதிரி கனவு கண்டீங்கன்னா, நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க போது, உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது. சரி, குளிச்சுட்டு வந்து, அதாவது நீங்கள் குளிச்சுட்டு வந்து முருகனை தரிசிக்கிறது மாதிரி கனவு கண்டீங்கன்னா, உங்களுக்கு பாவங்கள் நீங்கிருச்சு. அதாவது இது வரைக்கும் ஏதாவது தவறு செய்திருந்தாலோ, இல்லை ஏதோ பாவங்கள் உங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜோசியம் ஜாதக ரீதியாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது பாவங்கள் இருந்ததுனாலும் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வந்து முருகனை பூஜிக்கிறது மாதிரி, பூ போட்டு அர்ச்சனை பண்ணி பூஜிக்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த பாவங்கள் நீங்கிருச்சு, இனிமேல் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். கோபுரத்தை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா, அதாவது கோவில் கோபுரங்கள், எந்த கோபுரமாக இருந்தாலும் கோவில் கோபுரங்களை கனவுல கண்டிங்கன்னா உங்களோட பாவங்கள் நீங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். கோபுரம் உங்களுடைய பக்கத்தில் வர்றது மாதிரி, ஒரு சிலருக்குலாம் கோபுரம் பக்கத்தில் நெருங்கி வர்றது மாதிரி கனவு வரும். அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கோவிலுக்கு வேண்டி இருக்கிறீங்க, அந்த கோவில் உங்களை வர சொல்லுது, அந்த ஆலயம் உங்களை தரிசனம் செய்ய வர சொல்லுது. அதனால் தயவு செய்து போய் எந்த ஆலயம்னு ஞாபகம் வச்சு அந்த கோபுரத்தினுடைய இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கோவில் தான் அப்படின்னு, தஞ்சை பெரிய கோவிலாக இருக்கட்டும், இல்லை எந்த கோவில் உங்களுக்கு கனவில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த காரியங்கள் வெற்றி அடையும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி நீங்கள் விழுந்து வணங்குறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கேஸு வழக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இழுபறியில் இருக்குது, இல்லை பங்காளி தகராறு பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை கூடிய விரைவில் தீர்க்கப்படும், உங்கள் பக்கம்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறி தான் நீங்கள் கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிடுறது. கோவில் தேரை நீங்கள் கனவுல கண்டீங்கன்னா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கூட ஏதாவது பகை இருந்ததுனாலும் அந்த பகை நீங்கும். அதே மாதிரி அந்த கோவில் தேரை வடம் பிடித்து இழுக்கிறதுல நீங்களும் ஒரு ஆளாக இருக்கிறீங்க, உங்களையும் வடம் பிடித்து இழுக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஏதாவது உறவினர்கள் மூலமாக ஒதுக்கப்பட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்கக்கிட்டேருந்து விலகி இருப்பீங்க, அவங்களே உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு உண்டானது, உங்களுடைய பங்கு, உங்களுக்கு தேவையானது, உங்ககிட்ட அபகரித்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறி தான் கோவில் தேரை கனவுல பார்க்குறது. அதே மாதிரி கோவில் தேர் வடம் பிடித்து இழுக்கிறதும் இதுதான் காரணம். நீங்கள் ஏதாவது ஒன்று ஏமாந்துருப்பீங்க, உங்கள் உறவுகள் நண்பர்கள்கிட்ட ஏமாந்துருப்பீங்க, அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி கோவில் தேரை தூரம் நின்று தரிசிக்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா தடைப்பட்ட காரியம், நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல செயல் பண்ணணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை நல்ல ஒரு மேரேஜ் கல்யாணமோ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு இடம் வாங்குறது அட்வான்ஸ் கொடுக்குறது எல்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குதுன்னா அந்த தடை எல்லாமே விலகி வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் தேரை நீங்கள் தரிசனம் பண்ணுறது மாதிரி கனவுல வர்றது. கடவுளின் சிலை, கடவுளுடைய சிலைகள் உங்களுக்கு கனவுல வந்துச்சுன்னா, அதாவது கோவில் உற்சவர் புறப்பாடு செய்யப்பட்டு அந்த காட்சி, கோவில் ஊர்வலம் வர்றது மாதிரி அந்த காட்சி, அந்த இறைவன் உங்கள் பக்கத்தில் நெருங்கி வர்றது மாதிரி கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு புகழும் பதவியும் பணமும் தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கடவுள் தொடர்ந்து உங்களுடைய கனவுல வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ செவ்வாய் திசை அந்த மாதிரி ஏதாவது மாறி இருக்கும். ஸோ அந்த கடவுள் மட்டுமே உங்களை ஆக்குபை பண்ணிக்கிறாங்க, அந்த கடவுள் உங்களை அடிமையாக்கிக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ அந்த கடவுளை போய் நீங்கள் எந்த கடவுள் அடிக்கடி உங்களுக்கு கனவுல வருதோ அந்த கடவுளை போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு, கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கடவுளுடைய அருளால் நீங்களும் அந்த கடவுள் சரணாகதி அடைஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுக்கே அது உள் உணர்வு சொல்லும். எல்லாமே வெற்றியாகவும் நம்பிக்கையாகவும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாகவும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு கடவுள் ஒரு மண்ணில் புதைஞ்சிருக்கிறது மாதிரி, ஏதாவது ஒரு கடவுள் மண்ணில் புதைஞ்சிருக்கிறது மாதிரி அதை நீங்கள் மண் தூசி எல்லாம் தட்டி விட்டுட்டு எடுத்து பார்க்கறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நல்ல பக்திமயமாக இருந்திருக்கிறீங்க, கோவில் குளம் பூஜை புனஸ்காரம் இது மாதிரி எல்லாம் நல்லா இருந்துட்டு ஏதோ ஒரு விரக்தியில் எனக்கு இன்னைக்கு சாமியே தேவையில்லை, பூஜையே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போய் தூக்கி போட்டுருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையை கைவிடாத, என்னை எடுத்து நீ தரிசனம் செய்ய, உனக்கு உண்டான நல்ல பலன்களை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழி தான் அது. அடுத்தது விநாயகர்.
முழு முதல் கடவுளான விநாயகர் உங்களுடைய கனவுல வந்தால் உங்களுடைய வினைகள் இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் தீர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். விநாயகர் யானை மாதிரி துதிக்கையால் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி கனவு கண்டீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியம் வெற்றியடைய விநாயகர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி விநாயகர் தும்பிக்கையால் உங்களை தூக்கி தூர போடுறது மாதிரி ஒரு பயமுறுத்துறது மாதிரி கனவுல வந்தார்னா, நீங்கள் செய்ய போகிற காரியத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதில் நீங்கள் ஆபத்தில் மாட்டிக்காதீங்க, அது வேண்டாம், தள்ளி போடுங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணும்போது, யானைங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் எடுத்தெல்லாம் பீச்சியெல்லாம் அடிக்கும் ஒரு சில யானைங்க விளையாட்டுத்தனமாக. அந்த மாதிரி ஏதாவது கனவுல தான் இதெல்லாம் நடக்கும். பூஜை பண்ணுற மாதிரி ஏதாவது மலர்களை எடுத்து உங்களுக்கு மேலே போடுற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு அரசியல் பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு கனவுல வந்தாலோ இல்லை மகாவிஷ்ணுவோடைய சிலையை நீங்கள் கனவுல பார்த்தாலோ உங்களுடைய துன்பங்கள் நீங்கிருச்சு, உங்களை எதிரிகள்கிட்ட இருந்து விஷ்ணு காப்பாற்றுவார், நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் வெற்றி அடைவீங்க, உங்களுக்கு விஷ்ணுவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைச்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். விஷ்ணு கையில் இருக்கிற சக்கரம் சுற்றுறது மாதிரி இல்லை சுத்த தொடங்கிறது மாதிரி உங்களுக்கு கனவுல வந்தது அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் பலம் இழப்பார்கள். அதாவது உங்களை பார்த்தாலே அவங்க பயப்படுவாங்க, உங்கள் முன்னாடி மண்டியிட்டு நிற்பாங்க. உங்களை எதிர்த்தவங்க அத்தனை பேரும் உங்களுடைய செயல்களை இல்லை உங்களுடைய எல்லா விஷயத்தையும் எதிர்த்தவங்க எல்லாருமே அமைதியாகிடுவாங்க, கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் காணாமல் போயிடுவாங்க, உங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஸோ எதிரிகளே இல்லாத அளவுக்கு விஷ்ணு அவங்கள அழிச்சிருவார், உங்களை வெற்றி பெற செய்வார் விஷ்ணுவை கனவில் கண்டால். அடுத்தது ஏசுநாதர். ஏசுநாதர் சாதாரணமாக கனவுல எல்லாம் நிறைய பேர்த்துக்கு வரமாட்டாங்க. ஸோ ஒரு சிலர் யாராவது ஒரு சிலருக்கு ஏசுநாதர் கனவுல வருவாங்க. ஏசுநாதர் கனவுல கண்டீங்கன்னா அவர் தியாகத்தால் புகழ் பெற்றவர் இல்லையா? ஸோ அதனால் அதே மாதிரி இவங்க என்னென்ன தியாகம் பண்ணியிருந்தாங்களோ அந்த தியாகத்துக்கு உண்டான புகழ் அப்படியே கிடைக்கும். மனசில் அமைதி ஏற்படும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம முன்னுக்கு வரணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் எல்லாமே மறைஞ்சிரும். ஏசுநாதரை சிலுவையில் அறையிறது மாதிரி கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் வந்து சேரும். அந்த துன்பத்தின் முடிவில் நீங்கள் யாருக்காகவோ உங்களை இழக்கிறது மாதிரியும் அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறது மாதிரியுமான சூழ்நிலை மாறிடும். பாழடைந்த கோவில்களை நீங்கள் கனவுல கண்டீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு தீமையான பிரச்சனையில் போய் முடியும். அதனால் ஒரு பயணம் ஏற்பாடு பண்ணுறீங்க, டூர் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாழடைந்த கோவில்கள் கனவுல வந்துச்சுன்னா அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வேறு வழியே இல்லை, அவசரமாக நம்ம போய்த்தான் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலில் போய் விளக்கேற்றி வச்சுட்டு சூடம் கற்பூரம் பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புங்க. ஏன்னா பாழடைந்த கோவில்கள் சபிக்கப்பட்ட இடங்கள், பராமரிப்பு இல்லாமல் பாழடைஞ்சு கிடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காலத்தில் மன்னர்களால் அது அபகரிக்கப்பட்டு பாழடைஞ்சு அது பயனற்றதாக இருக்கிற இடத்துல நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ராவலிங்கும் அது மாதிரி தேவையற்ற பயணமாகவோ தீமையான பயணமாகவோ முடியும். அதனால் பாழடைஞ்ச கோவில்களை கனவுல கண்டீங்கன்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புங்க. அத்தியாவசியமாக போய் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ராவலை கேன்சல் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. அதே மாதிரி பாழடைஞ்ச கோவிலில் நீங்கள் படுத்து தூங்குறது மாதிரி கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு யாரோ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, யாருமே உங்களுக்கு ஆதரவு இல்லை, அதாவது இனிமேல் அந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சு கொடுக்குதுன்னு அர்த்தம். கோவில் மணியை நீங்கள் கனவுல கண்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குது, அந்த பிரச்சனைக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். கோவில் மணியை அடிக்கிறது மாதிரி நீங்கள் கோவில் மணியை அடிக்கிறது மாதிரி கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது, இல்லையா பொருள் வரவு, பண வரவு, அது மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அதே மாதிரி காரியங்கள் ஏதாவது நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியங்கள் ஏதாவது தடைப்பட்டிருந்துச்சுன்னா அந்த தடைகள் விலகி வெற்றி ஏற்படும். எப்படின்னா நீங்கள் கோவில் மணியை நீங்களே அடிக்கிறது மாதிரி கனவு கண்டாலோ இல்லை யாராவது ஒருத்தங்க கோவில் மணியை அடித்து அந்த சத்தம் ஒலி எழுப்புறது மாதிரி நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். கோவில் மணி ஒழுங்கே இல்லாத முறையில் அடித்தா, அதாவது கண்ணா பின்னான்னு காற்றுக்கு அடிக்கும்ல, நம்ம அடிக்கிறதுக்கும் கோவில் பூசாரி அடிக்கிறதுக்கும்
காற்றுக்கு தானாக அடிச்சுக்கிறதுக்கும் கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி பயம் வர்ற மாதிரி அடிச்சுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முறை இல்லாமல் ஒழுங்கற்ற முறையில் அந்த கோவில் மணி அடிச்சுது அப்படின்னா உங்களுக்கு பொருள் நஷ்டம், ஏதாவது பொருளை தொலைப்பீங்க, உங்களுடைய காரியத்தில் ஏதாவது இடையூறுகள் உண்டாகும். பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி, திருப்பதி ஏழுமலையான கனவுல கண்டிங்கன்னா செல்வ வசதி, பொருள் வசதி, புகழ், மிகப்பெரிய அளவில் நீங்கள் கோடீஸ்வரனாக பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையான் 2 கண்களையுமே மூடி அந்த நாமந்தான் பெருசாக தெரியும். அது மாதிரி தெரிஞ்சது அப்படின்னாலும் புன்னகையோடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்சியளிக்கிறார் அப்படின்னா இந்த வெற்றிகள், செல்வம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி அந்த நாமத்துக்கு நடுவில் இருக்கிற கண்கள் பாதி தான் தெரியும். அந்த பாதி கண்களும் உங்களை பார்க்கறது மாதிரி, நல்லா கண்களை உருட்டி பார்க்கறது மாதிரி உங்களுக்கு கண் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஏதோ தவறான வழியில் போகிறீங்க, அதனால் உங்களை பார்க்குற பார்வையிலே அதை சரி பண்ணிக்க சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் திருப்பதி ஏழுமலையான பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லதை செஞ்சீங்க அப்படின்னா அவர் தரிசனம் கொடுக்குற இடத்துலேருந்தே அந்த கனவுல வர்றதை வச்சே உங்களுக்கு அது வெற்றியாக செல்வம் சேருமா, புகழை சேர்க்குமா, சொத்து இந்த சுகங்களையில் சேர்க்குமா, இல்லை உங்களை பழிவாங்க போகுதா அப்படிங்கிறது நீங்கள் கனவுல காணக்கூடிய ஏழுமலையானின் உருவத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். பாதி நாமத்தோட பாதி கண்கள் திறந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப நல்லது. முழு கண்கள் தெரிஞ்சு நாமம் கம்மியாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஏதோ தவறு பண்ணுறீங்க, மாற்றிக்கங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐயனார், கருப்பணசாமி, மதுரை வீரன், இந்த மாதிரி ஊர் காவல் தெய்வம். ஒவ்வொருத்தருக்கு இதுவே குலதெய்வமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐயனார், ஊர்காவல் தெய்வங்கள் இவங்கெல்லாம் கனவுல வந்தாங்கன்னா, கனவுல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, ஒரு சிலருக்கு இந்த ஆடி மாதம் வந்ததுனால நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக கூட உங்களுக்கு ஐயனார், மதுரை வீரன், கருப்பணசாமி, முனீஸ்வரன், இந்த மாதிரி எல்லா காவல் தெய்வங்களும் உங்களுக்கு கனவுல தோன்றுவாங்க. ஸோ கனவுல காவல் தெய்வங்கள் வந்தாலே உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுடைய முன்னோர்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஊர் காவல் தெய்வங்கள் குதிரையில் வந்தாலும் சரி, கையில் வாளோடு வந்தாலும் சரி, நீங்கள் பயப்படுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு சௌபாக்கியங்களும் சகல சௌபாக்கியங்களையும் பண வரவுகளையும் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. நவகிரகங்களை கனவுல கண்டிங்கன்னா நவகிரகங்களை கனவுல கண்டிங்கன்னா என்னைக்கு கனவு காங்குறீங்களோ விடிஞ்சு எந்திரிச்சு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா நவகிரகங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியது. அது அந்த 9 நவகிரகங்களில் எந்த கடவுள், நவகிரக கடவுள் உங்களுக்கு கனவுல வந்தாலும் ஏதோ ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லி ஏதாவது ஜோசிகாரன் உங்களை பயமுறுத்தி இருப்பான். அந்த பயம் நீங்கள் யோசனை பண்ணியே அது கனவுல வந்திருக்கும். அதனால் அந்த பயத்தோடவே இருக்காமல் எந்த சனியா, கேதுவா, புதனா, குருவா எதுவாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே தலைக்கு தண்ணியை ஊற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நவகிரகங்களால் வரக்கூடிய தோஷங்கள் விலகி நன்மையவே கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ சனி கொடுக்கவும் செய்வார், கெடுக்கவும் செய்வார் அப்படிங்கிறாங்கல்ல, அதே மாதிரி குரு கொடுக்கக்கூடிய கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே குரு 8ல் மறைஞ்சார்னா கொடுக்காமையும் இருப்பார், ஒரு சிலருக்கு கொடுக்கக்கூடிய கடவுளாகவும் இருக்கிறார் இல்லையா. அது மாதிரி தான் இந்த நவகிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற நற்பலன்களை கடவுள் கொடுப்பார். நவகிரகங்களுடைய வேலையே உங்களை கெடுக்கிறது கிடையாது. நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள், அதாவது முன்பிறவியில் செஞ்சேன் அதுக்கப்புறம் செஞ்சேன் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. இது வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களுடைய மனசார என்ன பாவம் பண்ணீங்க, என்ன புண்ணியம் பண்ணீங்க, என்ன நன்மைகள் செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்தது தான் இந்த நவகிரகங்கள் மாற்றம் உங்களுக்கு நன்மையை செய்யும். கனவுல வந்தாலும் அதையே தான் செய்யும். தேவதைகள், நிறைய பேர்த்துக்கு தேவதைகள் அப்படின்னா அப்படியே வெள்ளைப்புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே வானத்திலேருந்து இறங்கி அப்படி அந்த மாதிரி கற்பனையில் ஓடிட்டுருப்பாங்க. இந்த கன்னி தெய்வங்கள் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு குலதெய்வங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த தேவதைகளை நீங்கள் தரிசிக்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளவு நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருந்திருந்தீங்கன்னாலும், பிச்சை எடுக்கிற நிலையில் இருந்திருந்தாலும் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த 7 கன்னிகளும்.
ஸோ அதுக்காகத்தான் தேவதைகள் கனவில் வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் கூட சந்தோஷமாக கொஞ்சி பேசுகிற மாதிரி எப்படி கனவுல வந்தாலும் அந்த 7 தேவதைகளும் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். உங்களை வாழ்க்கையில் ஒரு பல படிகள் உயர்த்தி விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கோவில் மண்டபம். கோவில் மண்டபங்களை நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஏதோ ஃபாரின் ட்ரிப் ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ஃபாரின் ட்ரிப்போ இல்லை ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறதோ இல்லை பிஸ்னஸ் விஷயமா போகிறதோ அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்கும் கோவில் மண்டபத்தை கனவுல பார்த்தீங்கன்னா. அந்த ட்ராவலிங் மூலமாக உங்களுக்கு பொருள் வரவு, பிஸ்னஸ் உயர்வு, தன லாபம் இது எல்லாமே உயரும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமே ஒரு படி மேலே உயரும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நல்ல செயல்களெல்லாம் நடக்கும். அதே மாதிரி கோவில் மண்டபத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் கோவில் மண்டபத்தில் நீங்கள் ஓய்வெடுக்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும், அங்கே போவீங்க, அதில் சோம்பேறித்தனமாக இருந்துருவீங்க. அதனால் முன்கூட்டியே ஒரு சுறுசுறுப்பாக இருங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிருச்சுன்னா அங்கேயே செட்டில் ஆயிடாத. உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்தையும் கவனிச்சிக்க, மறந்துடாத அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கோவில் மண்டபத்தையும் காமிக்கும். அதில் நீங்கள் தூங்குறது மாதிரியும் காமிக்குது அப்படின்னா அதை பண்ணிடாத அப்படிங்கிறது தான். மண்டபத்தை பார்த்தீங்கன்னா கோவில் மண்டபத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் ஃபாரினோ வெளிமாநிலமோ வெளியூரோ எங்கேயோ போய் நல்லபடியாக சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது திருநீர். மங்களகரமான பொருள் குங்குமம் மஞ்சள் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். திருநீரும் அது கூட சேரலாம். திருநீர் இதை நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னா, அதாவது இதே கையில் வாங்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா பிரசாதம் வாங்கிறது. இந்த பிரசாதத்தை நீங்கள் வாங்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா நல்ல பலன்கள், ஒரு மிகப்பெரிய புத்திசாலியாவீங்க. நீங்கள் யாராவது ஒரு பெரிய மனுஷங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஹையர் எஜுகேஷன் இல்லை ஒரு நல்ல வேலை, அந்த மாதிரி உங்களுக்கு திருநீர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க கடவுள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதை நீங்கள் வாங்குகிற திருநீரை கீழே சிந்துறது மாதிரி, கீழே கொட்டுறது மாதிரியோ இல்லை உங்களுக்கு தேவையான இடத்துல கீழே ஒரு சிலர்லாம் கொட்டிட்டு வந்துடுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு நோய்களால் துன்பம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கனவில் திருநீர் வாங்குறீங்கன்னா நெத்தியில் இட்டுட்டு ஒரு பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சுட்டு வந்துடுங்க. இல்லையா மொத்தமாகவே கொடுக்கறதே ஒரு சிட்டி அளவு தான் கொடுப்பாங்க. ஸோ நெத்தியில் ஃபுல்லாக போட்டுட்டு கையிலே காலையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வந்துடுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. கீழே போட்டிங்கன்னா இந்த மாதிரி அபசகுனமும் இருக்குது. ஸோ திருநீருங்கிறதும் ஒரு சுப சகுனத்துக்கு உண்டானது தான். அடுத்தது குபேரன். குபேரன்னாலே எல்லாத்துக்குமே தெரியும், மிகப்பெரிய செல்வந்தன், செல்வமான கடவுள். நம்ம திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லா புராணங்களையும் படிச்சிருக்கிறோம். ஸோ திருப்பதி ஏழுமலையானுக்கு கடன் கொடுத்த குபேரன் உங்களுக்கு கனவில் வந்தார்னா நீங்கள் செல்வத்திற்கு அதிபதியாகவே ஆயிடுவீங்க. குபேரன் மாதிரியே நீங்களும் செல்வத்துக்கு அதிபதியாகிருவீங்க. குபேரன் மாதிரியே நீங்களும் வசதி வாய்ப்போட எந்த ஏழ்மை நிலையில் இருந்தீங்கன்னாலும், எவ்வளோ ரொம்ப பிரச்சனையில் இருந்தீங்கன்னாலும் அந்த ஏழ்மை நிலை நீங்கி செல்வம் பெருகி குபேரன் அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவீங்க. அதே மாதிரி குபேரனை கும்பிடுறது மாதிரி பூஜை பண்ணுறது மாதிரி கனவு கண்டீங்கன்னா நீங்கள் குபேர பூஜை செய்யுங்க, என்னுடைய சிலையை வச்சு நீங்கள் வணங்குங்க, உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு மனசில் வந்து சொல்கிறாரு, கனவுல வந்து சொல்கிறாரு. ஸோ அது உங்களுடைய நம்பிக்கையின் மூலமாக நம்பிக்கையாக அந்த சிலையை வாங்கி வச்சோ இல்லை அந்த படத்தை வாங்கி வச்சோ பூஜை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக குபேரன் மாதிரி மிகப்பெரிய பணக்காரனாக ஆவீங்க. கனவுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம மனசில் என்னவா நினைக்கிறோமோ, என்ன தோணுதோ, என்னென்னத்தை நம்ம பார்க்குறோமோ அதன் மூலமாக தான் நமக்கு மெசேஜ் சொல்கிறது மாதிரி தான் கனவுகள் வரும். இது எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. அகத்தியர் நூல்லேருந்து அனைத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் எந்த கூகுளில் வேணாலும் போய் செக் பண்ணலாம். பட் இது பல விஷயங்கள் என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறது. கனவுகள் பற்றி பல புத்தகங்களை படித்து பார்த்துட்டு அதே மாதிரி நான் அனுபவப்பட்டதை வச்சும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கனவு வந்துச்சுனாலும் இல்லை கனவு வரதில் எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.